இந்த குகை கோயில் அல்லது குடைவரை கோயில் இருக்கிற அந்த அமைதியும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை யூஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கிற அத்தனை பேரும் இங்கே வந்து படித்து ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை ஒரு அனுபவிச்ச ஒரு நண்பர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு அதை கன்வே பண்ணிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனோட அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்துக்கு பின்னாடி இருக்கிற தென்பரங்குன்றம் அப்படிங்கிற இந்த மலையில் சமணர் குடைவரை கோயில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மலையில் வந்து சமண துறவிகள் வாழ்ந்ததுக்கான அடையாளமாக கற்படுக்கைகளும் தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். குடைவரை கோயிலின் வலது பக்கம் நடராஜனும் சிவகாமியும் நடனம் ஆடியபடி சிற்பங்கள் இருக்கு. இந்த 2 சிற்பங்களும் ரொம்ப சேதம், அதாவது உடைச்சிருக்கிறாங்க. அதான் இந்த 2 மட்டும் கிடையாது, இந்த குகை கோயிலில் இருக்கிற எல்லா சிற்பங்களுமே நிறைய உடைச்சிருக்காங்க. கை காலம் எதுவுமே கிடையாது, அது ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் நடராஜனின் உருவ சிலைக்கு மேலே வந்து விநாயகர், சுப்பிரமணியரோட சிற்பங்கள் இருக்கு. மேலும் சைவ சமயத்தை சேர்ந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரரோட சிற்பங்களும் இதில் இருக்கு. இடது பக்கமாக வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியனோட சிற்பமும் இருக்கு. தெற்கு திசையை பார்த்த மாதிரி மூலவரான தில்லை கூத்தனின் திருவுருவ சிலையும் பாதி உடஞ்சன மாதிரி தான் இருக்கு. அங்க இருக்கிற கல்வெட்டுகளோட செய்திகள் படி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உமையாண்டாள் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மண்டபத்துல தென்புற சுவரில் 2 நீளமான ஒரு கல்வெட்டுகள் வந்து இருக்கு. இதுல நிறைய விஷயங்களை வந்து பொறிச்சிருக்கிறாங்க. முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன், அதாவது அவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1216 இருந்து 1239 ஆட்சி காலத்துல சமண கோவிலா இருந்த இந்த கோவில் வந்து பிரசன்ன தேவர் அப்படிங்கிற ஒரு சைவ அடியாரின் வேண்டுகோள் இணங்க சுந்தரபாண்டிய ஈஸ்வரமுடையார் கோயில் அப்படிங்கிற பெயர்ல சிவன் கோயிலாக வந்து மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த கல்வெட்டுல சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோவிலோட தினசரி பூஜை மற்றும் பராமரிப்புக்காக இந்த கோவிலோட தொடர்புடைய ஆதிசிவ பிராமணர்களின் ஊதியத்துக்காகவும் முதலாம் மாரவர்மர் சுந்தரபாண்டியன் புளியங்குன்றூர் என்ற கிராமத்தை வரி நீக்கிய நிறக்கொடையாக வழங்கிய செய்தி இந்த கல்வெட்டுல இருக்கு அப்படின்னு தொல்லியல் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, ஏன் இந்த கோவில்ல இருக்கிற எல்லா சிற்பங்களும் கை கால ஏதோ ஒரு வகையில சேதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு கேட்டோம்னா ஒவ்வொருத்தவங்களும் மதுரையில் திருப்பரங்குன்றம் சுற்றில இருக்கிற அத்தனை பேர் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க. அது எது உண்மைங்கிறது தெரியாதனால நம்ம அதை பற்றி பேச வேணாம். உங்களுக்கு ஏதாவது அது சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் திருப்பரங்குன்றத்துக்கு பின்னாடி இருக்கு. வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து, பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, மாட்டுத்தாவணியிலிருந்து, பழங்கானத்துல இருந்து ஸ்டைரக்டா பஸ் இருக்கு இதுக்கு திருப்பரங்குன்றத்துக்கு. அங்கே இறங்கி முருகனை தரிசனம் பண்ணிட்டு முருகனோட அந்த மலையை வந்து நீங்கள் கிரிவல பாதையில் வந்தீங்கன்னா அப்படியே முருகனுக்கு பேக் சைடு இந்த குகை கோயில் இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுங்க. தேங்க்யூ.